how to utilize the revision days between the each and every exams. ஸோ நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுகிற நீங்கள் உங்களோட ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அப்புறமே வந்து ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த இன்டர்வலில் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அது மேபி லாங்குவேஜஸாக இருந்தால் 1 டேவாக இருக்கலாம், அண்ட் மெயின் சப்ஜெக்டாக இருந்தால் வந்து 5 டேஸாகவும் இருக்கலாம், 3 டேஸாகவும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் அ ரேண்டம் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப், ரைட்? ஸோ அந்த டேஸ் வந்து நீங்கள் எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது, அண்ட் அதில் என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், எதை பண்ணால் உங்களுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் நல்லா நடக்கும், அண்ட் எதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நான் இதில் பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரிவிஷன் டேஸ் வேஸ்ட் ஆகாது, அண்ட் மற்றவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸையும் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஐ எம் ஷோர் ஆஃப் தட். அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறோங்க. அண்ட் நம்மளோட இந்த வீடியோவில் எந்த ஒரு எடிட்ஸுமே இருக்காது. திங் 1, திங் 2, திங் 3 என்னன்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக டெக்ஸ்ட் போர்ட் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணக்கூடிய நிலமையில் என்னால் எதுவும் பண்ண முடியல. பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இன்னொரு 4 நாளில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நான் இப்போ எடுக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. நானும் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்ததுனால லேப்டாப்போட ஸ்க்ரீனை பார்த்தாலே வந்து எனக்கு தலைவலிக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் எந்த எடிட்டும் இருக்காது, பட் கண்டென்ட் தெளிவாக இருக்கும். நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அண்ட் நான் என்ன நினச்சின்றதை உங்களுக்கு ப்ராப்பராக ட்ராஃப்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதுதான் உங்களுக்கும் வேணும். ஸோ அப்போ வீடியோ எடிட் நல்லா இல்லைனாலும், ஐ மீன் வீடியோவில் எடிட்டே இல்லைனாலும் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் வி ஸ்டெப் ஆன் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் உங்களோட ஸ்டடி மெத்தட், அதாவது நீங்கள் இத்தனை மாதம் என்ன படிச்சிருந்தாலும் சரி, அண்ட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாலும் சரி, அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2-3 டேஸ் ஆஃப் கேப் இருக்குல்ல. ஸோ இந்த கேப் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹோல் சப்ஜெக்டோட மார்க்குமே வந்து டிசைட் பண்ண போகுது. பிகாஸ் இங்கே தான் நீங்கள் ஓவராலாக வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி முடிக்க போகிறீங்க. அந்த ரிவிஷன் அந்த ஒரு குவாலிட்டி தான் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸில் ரிஃப்ளெக்ட்டுமே ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளைண்டாக ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சிட்ட பிறக்கும் வந்து நீங்கள் எடுத்த உடனே ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பித்து படிக்கக்கூடாது. என்னடா எல்லாரும் ரிவிஷன் டைமில் படிக்கணும்னு நீங்கள் படிக்கக்கூடாதுன்றனா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் படிக்கக்கூடாது. புரியல? தெளிவாக வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு மண்டே, இப்போ ஒரு நாள் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து 1 காலுக்கு எக்ஸாம் முடியுது. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலுக்கோ இல்லை வீட்டுக்கோ, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ரிப்பரேஷன் திங். ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் வந்து ஸ்கூலுக்கு வர வச்சு படிக்க வைப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் வந்து நீங்கள் வீட்டுக்கு போய் படிப்பீங்க. சில ப்ரைவேட் ஸ்கூலில் வீட்டுக்கு போய்ட்டு ஆரம்பிச்சுட்டு படிக்க சொல்லுவாங்க. சப்போஸ் மேட்ரு என்னன்னா, ஒரு 2 மணிக்கெலாம் வந்து நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. 2 மணிலேருந்து ஆரம்பித்தா இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு படிக்கணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் ஃபுல் ரெஸ்ட். நீங்கள் ஷார்ட் டைமாக நடுவில் மதியானத்தில் தூங்குற பர்சனாக இருந்தால் நல்லது. நான் அப்படி தூங்க மாட்டேன், பட் இருந்தாலும் வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. பட் அந்த 1.5 மணி நேரத்தில் நான் வந்து தூங்குற மாதிரி இருப்பேன். சில டைம்ஸ் தூக்கம் வரும், சில டைம்ஸ் இல்லைனாலும் மைண்டில் ஒரு மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப், இமேஜினேஷன் தான் எல்லாமே. நம்ம அடுத்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டை ஃபஸ்ட்டு செட்டில் டவுன் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டோன்னே அடுத்த எக்ஸாம் எப்படி எழுதணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1.5 மணி நேரம் ஒன்று தூங்குங்க, இல்லை கண்ணை மூடிட்டு இதெல்லாம் யோசிங்க. மைண்டை செட்டில் டவுன் பண்ணி உங்களோட எனர்ஜி ஸ்டேட்டை ரைஸ் அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எழுத நீங்கள் டோட்டலி ஃபிசிக்கலி எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க அண்ட் மென்டலியுமே எக்ஸாஸ்ட் ஆவீங்க. அந்த எக்ஸாமில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, இல்லை ஏதாவது 1 மார்க் தெரிஞ்ச 1 மார்க் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மென்டல் சரியாக அடி வாங்கும். நான்லாம் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். கண்ணில் தண்ணியாக வரும், பட் யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். ஸோ அப்படி ஏதாவது ஒரு சினாரியோ நடக்குதுன்னா அதை பற்றியெல்லாம் அந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் ஸ்டார்டிங் 1/2 மணி நேரத்துலேயே மறந்துட்டு அடுத்த 1 மணி நேரம் வந்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுன்றதை தெளிவாகிட்டு உங்களோட மைண்டை ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காம் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்ற தெளிவு உங்ககிட்ட இருக்கணும். இதுதான் நான் சொன்ன விஷயம். அண்ட் இதுக்கப்புறம் இந்த 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு 4 மணி இல்லை 4:30 மணிக்கு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே வந்து படிப்பில் மட்டும்தான் இருக்கும். எந்த கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வீட்டில் வந்து படிக்கிறீங்கன்னா நோ ஃபோன்ஸ், நோ மொபைல், டேட்டா, டிவி, எனி கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில். அடுத்த ஒரு மாதம் உங்களோட வாழ்க்கையை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய மாதம். அப்போது எப்படி இருக்கணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. இதை நான் என்னத்தை தனியாக சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாமல் ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும்தான். அண்ட் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. மேக் ஷோர் தட் நடுவில் உங்களோட தேவைக்காக அடிக்கடிக்கு எழுந்து வேறு ஒரு இடத்துக்கு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஈச் அண்ட் எவ்ரி திங் கில்ஸ் பிளென்டி ஆஃப் டைம். உங்களோட ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து முக்கியம் தான். பிகாஸ் உங்களோட அந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கிறீங்க ஸ்டார்டிங்லன்றது தான் முக்கியம். ஸோ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. நடுவில் எங்கேயும் எழுந்து போகாதீங்க. அண்ட் இட் இஸ் த திங் தட் அண்ட் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம், இந்த டியூரேஷன் ஆஃப் டைம் இருக்குல்ல ரிவிஷன் டைமில், அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம் வந்து பிளைண்டாக ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி புக்கோ இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியல் கைடோ ஏதாவது வச்சுருப்பீங்களா, ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு வர மாதிரிலாம் படிச்சுட்டு வரக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க. எத்தனையோ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி,
எல்லாமே எழுதிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. பட் இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ரிவிஷன் மட்டும்தான். ஸோ ப்ராப்பரான ரிவிஷனுக்கு எவ்வளோ டைம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைமை பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் வந்து பார்ட்டிஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அண்ட் மேக் ஷுர் தட் யூ ஃபாலோ தி டைம் தட் யூ ஹேவ் அலோகேட்டட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஆஃப் தி சப்ஜெக்ட். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ராப்பரான அந்த ரிவிஷன் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். அண்ட் the more the times you revise each and every subject, the more well you can perform in the exams. ஸோ அதனால் சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இருக்குல்ல, சில இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸே இருக்குனாலும் இப்போ பாட்னி ஜுவாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரிவிஷன் தெளிவாக பொறுமையான ஒரு ரிவிஷனாக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் ரிவிஷன் should be the fast and hyper thing that you can follow to do all the revisions. எப்படி சொல்கிறது, உங்களோட டயக்ராம்ஸ் ஆகட்டும் இல்லை உங்களோட ஈக்குவேஷன்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே கடகடன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் மைண்டுக்குள்ளே எல்லாத்தையும் வந்து எடுத்து அலைன் பண்ணி வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபாஸ்டான ரிவிஷன் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ த மோர் யூ ரிவைஸ், த மோர் த கான்ஃபிடன்ஸ் யூ கெட், த மோர் வெல் யூ கேன் ஸ்கோர் இன் யூர் எக்ஸாம்ஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ரூட்டீன். நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவீங்க, எனக்கு தோன்ற வரைக்கும் நான் படிப்பேன், அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் விட்டுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட மைண்டை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பொமோடோரோ டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நான் ப்ரீவியஸ்லி அதாவது ஒரு 4-5 மாதம் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பொமோடோரோ டெக்னிக் வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50-10 அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. அப்படின்னா என்னன்னா ஒரு 50 மினிட்ஸ் வந்து நீங்கள் டீப் ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிரேக்னா ப்ரோ நான் வந்து ஃபோன் எடுத்து இன்ஸ்டா பார்த்துக்கிறேன், யூடியூப் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போயிடும். ஸோ அதை மாதிரி வந்து பண்ணுறாதீங்க. நான் பிரேக்ன்ற சென்ஸ் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி ஃப்ரீ ஆஃப் த திங்ஸ் தட் யூ ஆர் டூயிங் இன் அ ரொட்டீன். என்ன மேட்டர்னா இப்போ தொடர்ந்து அந்த 50 நிமிஷம் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்களா, 50 நிமிஷமாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வராது. பட் நீங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு தீவிரமாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா உங்களால் ஆப்வியஸ்லி 50 நிமிஷம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து படிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கேப் தேவை, அந்த பிரேக் தேவைன்றதுனால அந்த 10 மினிட்ஸ் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ பிரேக்னா லைக் யூ ஷுட் டூ நத்திங். ஒன்று நடங்க, இல்லை வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்ட் ஒரு மாதிரி ஃப்ரீ பண்ணி யோசிங்க. அப்படி இல்லைனா வந்து தண்ணி குடிங்க. அண்ட் தென் இந்த முக்கியமான மேட்டர் வந்து நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா வந்து பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் மேண்டேட்டரி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாடியும் பிரெயினும் வந்து ஹீட் ஆகும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா தான் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரெயினும் வந்து ஆக்டிவாக இருக்கும், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த 10 மினிட்ஸ் பிரேக்கில் வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களை சுற்றி இருக்க இப்படி என்வரான்மெண்ட்டில் வாக் பண்ணுங்கள். அப்படின்னா வந்து ஃப்ரீயாக ப்ரீத் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தண்ணி குடிங்க. வேறாச்சும் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டோ இல்லை ஏதாவது சின்னதாக ஸ்நாக், நீங்கள் லைக் அடிக்கடி சாப்பிட்ற பர்சனாக தான் சின்னதாக ஒரு ஸ்நாக் வச்சுக்கோங்க, அதை கன்சியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இஃப் த டைம் கம்ப்ளீட்ஸ் 10 நிமிஷம் முடிஞ்சுன்னா திருப்பி அந்த ரொட்டீனில் போய் ஃபிக்ஸ் ஆகுங்க, அந்த வேலையை பாருங்கள். டூ திஸ் ரொட்டீன் டில் யூ கெட் திங்ஸ் டன். ஸோ இதுதான் வந்து ஒரு தாரக மந்திரம், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போது நாளைக்கு எக்ஸாம்னா வந்து இன்றைக்கி நைட் வந்து ரொம்ப பரபரன்னு இருக்கும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோ எது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்த மாதிரி வந்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அந்த பேனிக்கோ அந்த பதட்டமோ வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் உங்களுக்கு எக்ஸாமில் வேலையை காமிச்சு விட்டுரும், உங்களால் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அந்த பயம் வேணாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நான் சிம்பிளாக சொல்கிறேன், எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை சொல்கிறேன். இப்போ ரெகுலராக வந்து குவார்டர்லி எக்ஸாம்ஸ், ஹாஃப்லி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவீங்களே, அதை விட பப்ளிக் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். அது வந்து நான் இப்போ சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து புரியாது. என்ன ப்ரோ எப்படி சொல்கிற, தலைக்கீழ சொல்கிறீ, ஆஃப்லி எக்ஸாம்லாம் எனக்கு ஒரு மேட்ரு இல்லை, ஆனால் பப்ளிக் எக்ஸாம் தான் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் 2ஆம் தேதி 12th நீங்கள் 2ஆம் தேதி தானே எக்ஸாம் எழுதுறீங்க தமிழ், அங்கே போய் எழுதுங்க. நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் 2ஆம் தேதி எக்ஸாம் எழுதிட்டு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் படித்து பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறேன், இத்தனை நாள் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லலைன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டா வந்து பப்ளிக் எக்ஸாம் மேலே பயம் இருக்காது. அந்த பயம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இப்போ ஏன் சொல்கிறேன்னா உங்களோட அந்த பயத்தை குறைக்க வேண்டிய நிலைமையில் நான் இருக்கேன். ஸோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஹாஃப்லி குவார்டர்லி அளவோட எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் வந்து எப்பயுமே அப்படி தான் ஒர்க் ஆகும். ஃபிசிக்ஸ் எக்ஸாம்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கொஷின் பேப்பர் எப்படி செட் பண்ணுறாங்கன்ற ஒரு மேட்டர் இருக்குது தான். பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த ஹைப் லெவல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் யூஷுவலாக ஒரு எக்ஸாம் கொஷின் பேப்பர் நீங்கள் ஃபேஸ் பண்ண பல டிஃபிகல்ட் கொஷின் பேப்பரோட ஒரு படி கீழே தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெளிவாக எந்த ஒரு பதட்டமே இல்லாமல், ஸோ ஷுட் பி சப்டில் மைண்டட். அதனால் உங்களோட மார்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா த நைட் பிஃபோர் தி எக்ஸாம், அதான் பதட்டமாக இருப்பீங்கன்னு சொன்னால, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் காம் மைண்ட் ஸ்டேட்டில் இருந்து நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா நான் எப்பயுமே உங்களை ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபார்முலா ஷீட் போட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலா ஷீட்டை நீங்கள் எப்பயுமே ரிவைஸ் பண்ணுறப்போ கூட தானே வச்சுருப்பீங்க. பட்
அந்த அன்னைக்கு ஐ மீன் நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நைட் உட்காந்து அந்த ஃபார்முலா ஷீட்ஸை வந்து 2-3 வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் பிக்டோகிராஃபிக் மெமரி வந்து சொல்லி கொடுத்தேன்ல, ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலா ஷீட்டை எழுதிட்டு நீங்கள் ரெகுலரைஸ்டாக அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து இந்த பேஜில் எனக்கு இந்த ஃபார்முலா இருந்துச்சு அண்ட் இந்த சாப்டரில் இந்தந்த ஃபார்முலாஸ் தான் வந்து இருக்குது, இத்தனை ஃபார்முலாஸ் தாண்டி வேறு எதுவும் இல்லை. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டீரியர்லி ஏதாவது வந்து கொஷின் கேட்குறாங்க இல்லை க்ரியேட்டிவாக ஏதாவது சம் கேட்குறாங்கனாலும் உங்களால் அந்த ஃபார்முலா வந்து மேப் பண்ணியிருக்க முடியும். லைக் இந்த சாப்டரில் தான் வருது, இதை யூஸ் பண்ணால் நமக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து சொல்லிட்டு நீங்கள் ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டான ஆன்சர் வரலனாலும் சப்ஸ்டியூஷனுக்கு வந்து மார்க் இருக்குது. ஸோ 3 மார்க் கொஷினாக இருந்தால் வந்து 3 மார்க் 2 மார்க் ஆப்வியஸ்லி வந்துடும். அந்த கடைசி யூனிட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ½ மார்க் சேர்த்து போடவும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா ஷீட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறப்பவே வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிறுக்கி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. அப்படிலாம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்க விஷயத்தை வந்து எழுதி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரஃப் ஷீட்ஸோ இல்லை ரஃப் நோட்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே வந்து ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். தட் இஸ் த மேண்டரி திங். அண்ட் ரீட் த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ். நான் ஸ்பெஷல் சொன்ன மாதிரி தான் புக்கில் வந்து ஏதாவது 1 மார்க்ஸ்க்காக நீங்கள் வந்து ஹைலைட்டர் வச்சோ இல்லை பென்சில் வச்சோ கலர் அந்த மார்க் பண்ணியிருப்பீங்க. அந்த 1 மார்க் செக்ஷன் க்ரியேட்டிவ், இன்டீரியர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நீங்கள் புக் இன்சைட் இருக்கக்கூடிய அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சு வச்சிருப்பீங்களா, அது எல்லாமே வந்து தெளிவாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மெயின் சப்ஜெக்ட் அண்ட் சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டீங்களான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக் பேக் தான் ரொம்ப முக்கியம் when comparing to புக் இன்சைட். ஸோ அதை முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு வாங்க. அண்ட் தென் இது இல்லாமல் வந்து எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஆப்வியஸ்லி யூ ஷுட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப்னஸ் இன் இட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், சாப்பாடு பற்றி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஈட் க்ளீன், எந்த ஒரு மசாலா ஐட்டமும் சாப்பிடாதீங்க, வயிறு அப்செட் ஆகிற மாதிரி எந்த விஷயமே வந்து சாப்பிடாதீங்க. அண்ட் நோ கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டும் வந்து எடுத்துக்காதீங்க. அண்ட் எக்ஸஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இல்லை கோல்ட் ஆகக்கூடிய திங்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க. இஃப் சப்போஸ் யூ ஃபீல் டீஹைட்ரேட்டட், டேக் சம் ஆஃப் தி ஃப்ரூட் ஜூஸஸ். லைக் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கு லெமன் ஜூஸ் வேணால் தொண்டை கட்டி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி ஏதாவது வந்து லைக் கோல்டாகான சிம்டம்ஸாக வந்து கிரியேட் ஆகிருப்போது. ஏன்னா லெமனுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் அசிடிட்டி பவர் இருக்குல்ல, அதனால் லெமன் ஜூஸ் தவிர மற்ற எந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அண்ட் pomegranate ஜூஸ் இஸ் குவைட் ப்ரிஃபரபிள் பிகாஸ் யூ கேன் கெட் சம் ஆஃப் தி எனர்ஜி. அண்ட் கொஞ்சம் சப்டலான ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கோங்க. கோல்டாக இருக்க மாதிரியான ஃப்ரூட் ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து குடிக்காதீங்க. நான்வெஜ் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த திங். அண்ட் ப்ரோட்டீனுக்காக சுண்டலோ அப்படி இல்லைனா எக்கோ வந்து எடுத்துக்கோங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். பிகாஸ் நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் ப்ரோ படிக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமானு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்லாத்தோட சப்செட்டும் சேர்ந்தது தான் உங்களோட அவுட்கம் அண்ட் ரிசல்ட். இதை நான் சொல்கிறது சும்மா ஒன்றும் கிடையாது. நான் இதெல்லாம் அண்டர்கோ பண்ணேன், நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் தப்பு பண்ணிடாதீங்க. அண்ட் தென் ஃபைனல் திங், ஸ்லீப் அட்லீஸ்ட் 6 to 7 hours பிஃபோர் தி எக்ஸாம் டே. இப்போ நீங்கள் வந்து எனக்கு ப்ரோ நான் 5 hours தூங்கினா போதும் இல்லை, 5.5 hours தூங்கினா போதும் இல்லை ப்ரோ, அதுக்கப்புறம் நான் படிக்கணும், என்னால் வந்து கவர் பண்ண முடியல, நான் எக்ஸஸ் டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓகே ஃபைன் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதுங்க. அட் எண்ட் ஆஃப் த டே யூ ஷுட் சர்வைவ் யோர் செல்ஃபில். ஸோ இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி 5 மணி நேரம் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு உங்களுக்கு சொக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அந்த பேனிக் ஸ்டேட் வந்து வேணாம், வர விட்டுறாதீங்க. அந்த நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி அட்லீஸ்ட் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கி எழுந்திங்கன்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷான மைண்ட் ஸ்டேட் இருந்தால் போதும். உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவ் கொஷினோ இல்லை கஷ்டமான கொஷினோ இருந்துச்சுன்னா அங்கே உட்காந்து யோசிச்சு நீங்கள் ப்ராப்பராக யோசிச்சு ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். தட் வுட் ஹெல்ப் யூ ஸோ மச். ஸோ ஸ்லீப் சைக்கிளை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஸ்லீப் சைக்கிள் விட்டுறாதீங்க. ஃபுட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர் அண்ட் தேர் லாட் மோஸ்ட் ஆஃப் உங்களை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கோங்க. ஸ்டே ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங். ஸோ இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். யூ கேன் பெர்ஃபார்ம் வெல் அட் யோர் எக்ஸாம்ஸ். அண்ட் வேறு டவுட்ஸ் அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் மூச்சு பிடிக்க பேசிட்டு இருக்க டயர்டாக இருக்கேன். அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீகாந்த் ராஜ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் இப்போ குட் பை. சியர்ஸ்.